மிடில் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடியவங்களும் சரி, ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கிறவங்களும் சரி, பெரிய பணக்காரர்கள் யாராக இருந்தாலுமே சரி, அந்த செல்வம் நிலை தொய்வு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களோட வாழ்க்கை நிலையே மாறிடுது. அப்படி அந்த வாழ்க்கை நிலை மாறாமல் செல்வம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன எளிய பரிகாரம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உருளின்னு சொல்லக்கூடிய வாயகன்ற பாத்திரத்தில் நீர் விட்டு வச்சுருப்பாங்க, பூ போட்டு வச்சுருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வம் பெருக்க மகாலட்சுமி உங்களுடைய இல்லத்திலோ தொழில் ஸ்தாபனத்திலோ வாட்சம் செய்யறதுக்கு. அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஈசானி மூலைகள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியனா, தென் கிழக்கு மூலைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளின்னு சொல்லக்கூடிய வாயன்ற பாத்திரத்தை வைத்து அதில் சுத்தமான நீர் நிரப்பி பன்னீர் கொஞ்சம் சேர்த்து பச்சைக்கல் புறமும் ஏலை விதைன்னு சொல்லக்கூடிய ஏலக்காய் பிரித்து போட்டிங்கன்னா அதுக்குள்ளே அந்த ஏலை அரிசி இருக்கும். அந்த ஏலை அரிசியை அதில் சேர்த்து அதில் மேல் பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸுன்னு சொல்லக்கூடிய பன்னீர் ரோஸோ அப்படி இல்லை அப்படின்னா மல்லிகைப்பூவோ வைத்து வாரம் ஒரு முறை அதை நீங்கள் மாற்றிக்கிட்டு சர்க்கிளாக நீங்கள் பண்ணிக்கிட்டு வரும் பொழுது உங்கள் இல்லத்திலும் சரி தொழில் ஸ்தாபனத்திலும் இருக்கக்கூடிய அந்த செல்வம் பெருகும்.